ஐயா உண்டு. அகிலம் கல்வி சாலை ஆராய்ச்சி நிறுவனத்தின் மூலம் நடைபெறுகின்ற இலத்திரட்டம்மானை அருள்நூல் ஆகம பயிற்சி வகுப்பில் கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து அன்பிள்ளங்களையும் அன்போடு வரவேற்று நாம் இன்றைய பாடப்பகுதிக்குள் செல்ல இருக்கின்றோம். இன்றைய பாடப்பகுதியில் நாம் பார்க்க இருக்கின்ற பகுதி ஐயாவழி. ஐயாவழி என்பது என்ன என்பதை பற்றி நாம் இன்றைய பாடப்பகுதியில் பார்க்க இருக்கின்றோம். ஐயா என்ற அந்த மகா வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன என்று கேட்டால், தலைவன், கடவுள், இறைவன், பஞ்சபூதங்களினுடைய அதிபதி, அனைத்தையும் கடந்து ஆள்பவன் என்ற மகா அர்த்தங்களை கொண்டுள்ளது தான் ஐயா என்கின்ற அந்த வார்த்தை. ஆதியும் அந்தமும் இல்லாத இந்த உலகை படைத்து, இந்த உலகில் உயிர்களை எல்லாம் படைத்து, எல்லா உயிர்களையும் வாழ்விப்பவராக இங்கே அவதாரம் எடுத்து வந்தவர் ஐயா வைகுண்டர். அவர் வகுத்து காட்டிய அந்த வெளியே ஐயா வழியாகும். தாமே எல்லா உயிர்களுக்கும் உயிராக இருந்து ஒவ்வொரு ஜீவராசிகளும் இன்றைக்கு இயங்கிக் கொண்டிருக்கின்றது என்றால், அந்த எல்லா ஜீவராசிகளுக்குள்ளும் உயிராக இருந்து இயங்கிக் கொண்டிருப்பவர் ஐயா வைகுண்டர். உயிர்களுக்கு உயிராக இருந்து வாழ்வாங்கு வாழ வைக்கவும், தெய்வ பண்பு பெற்ற மக்கள் எக்காலமும் அங்கே மகிழ்ந்திருக்க செய்வதற்காகவும், உலக மக்கள் எல்லோரையும் அரவணைத்து வழிநடத்தி செல்லவும் தன்னுடைய அவதாரத்தை இந்த கலியுகத்திலே நிகழ்த்தினார். ஐயா வைகுண்ட சுவாமி வகுத்து காட்டிய அந்த வாழ்வியல் முறையை கடைபிடித்து வாழ்வதுவே ஐயா வழிபாடு ஆகும். இதையே நாம் ஐயாவழி என்று சொல்லுகின்றோம். இந்த கலியுகத்தினுடைய கடவுளாக ஐயா வைகுண்டர் அவதாரம் எடுத்து அங்கே ஒரு வழி தனியாக எல்லா ஜீவராசிகளுக்கும் தலைவனாக இந்த பிரபஞ்சத்தையே இடைக்கு ஆளக்கூடிய வல்லமை உடையவராக நம்மை வழிநடத்தி செல்லுகின்றார். ஐயா தூய்மையான அன்பை மட்டுமே ஏற்கின்றார். ஏனென்றால் இந்த கலியுகத்தில் பல மாய்கைகள் பல விதங்களில் மக்களுடைய மனதிலே அகப்பகையாக இருக்கின்றது. கலி என்பது எந்த உருவத்தோடோ வேறு எதுவோ கிடையாது. மக்களுடைய மனதிலே இருக்குகின்ற அந்த மாய் எண்ணங்கள், தீய எண்ணங்கள் தான் கலி. அந்த கலியை வெல்ல வேண்டுமென்றால் மன தூய்மை என்பது அவசியம். அந்த மன தூய்மையை எப்படி பெறுவது, எப்போதும் நீங்கள் மன தூய்மையோடு வாழ்வதற்கு என்ன வழி என்ற வழிமுறைகளை வகுத்து அதன்படி நம்மை வாழ வழிகாட்டி இருக்கின்றார். ஐயாவழியானது தர்மத்தின் முழு வடிவமாகும். தர்மத்தை தாங்கிதான் ஐயாவழியில் செல்ல முடியும். தர்மம் என்பது நாம் கொடுப்பதோ பெறுவதோ மட்டுமல்ல. தர்மம் என்பது உண்மையை கடைபிடித்து வாழ வேண்டும். பொறாமை என்ற நிலையை அகற்றி வாழ வேண்டும். நான் என்ற ஆணவம் இருக்கக்கூடாது, பேராசை இருக்கக்கூடாது. பஞ்சகம், சூது, வாது என்ற நிலைகளில் இருந்து விடுபட்டு நல்ல சிந்தனையோடு கலியுகத்தில் வாழ்வதுவே மிகப்பெரிய தர்மமாகும். தர்மமின்றி ஐயாவழியில் நாம் எங்கே அணுக இயலாது. தர்மமான நினைவு இச்சையை தூண்டாத ஒரு நினைவு ஆகும். தர்மமான சொல் ஒரு எதிர்ப்பை தூண்டாத ஒரு சொல்லாகும். ஐயா கூறியிருக்கின்றார், செவ்வென்ற பேச்சு செப்பியிரு என் மகனே. எல்லோரிடமும் இனிமையான பேச்சை பேசுகின்ற போது எந்தவித களிமாய்கையும் நம்மிடம் அண்டாது. மேலும் தர்மமான செயல்கள், எந்த ஒரு செயல் நாம் செய்தாலும் யாரிடம் இருந்தும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்யப்படக்கூடிய அந்த செய்கையாகும். இவ்வாறு நம்முடைய நினைவு, சொல், செயல் எல்லாம் தர்ம சிந்தனையோடு இருக்க வேண்டும். தர்ம நெறியை கடைபிடித்து வாழ வேண்டும். இதுவே ஐயாவழிக்காரர் என்பதற்கு ஒரு சான்றாகும். அன்பு, பொறுமை, தர்மம்,
சமத்துவம், தவம், ஞானம் ஆகியவை ஐயா வழியினுடைய வண்ணங்களாகும். பல முறைகளில் இங்கே மக்கள் வாழ்க்கை நடத்தி வருகின்றார்கள். ஆனால் இந்த நெறியை கடைபிடித்து வாழ்வதுதான் ஐயா காட்டிய நெறி. அதை பின்பற்றுபவர்கள்தான் ஐயா வழிக்காரர்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். வெளி அடையாளங்களை வைத்தோ இல்லை அங்கே வேறு நான் ஐயா வழிக்காரன் என்று சொல்வதை வைத்தோ ஒருவரை நாம் ஐயா வழிக்காரர் என்று ஏற்றுக்கொள்ள முடியாது. அவருடைய சொல் செயல் எல்லாம் ஐயா காட்டிய நெறிக்கு உகந்ததாக இருந்தால் மட்டுமே ஐயா வழிக்காரர் என்று சொல்ல முடியும். அடையாளங்கள் ஐயா வழியை அங்கே ஐயாவிடம் கொண்டு செல்ல வழிவகுக்காது. மேலும் ஐயா வழிபாட்டு முறை உலகில் எங்கும் இல்லாத ஒரு புதுமையும் மேன்மையும் உடையதாகும். ஒரு எளிய வழிபாட்டு முறை, எந்த விதமான ஆடம்பரம் எதுவுமே இந்த ஐயா வழிபாட்டு முறையில் இருக்காது. ஐயாவை நினைத்து பணிந்து தர்மம் செய்வதும் அவ்வாறு தர்மம் பெறுவதும் ஐயா வழிபாடாகும். அதாவது இந்த கலியுகத்தில் மக்களை தெளிவு பெற செய்வது. இந்த கலியிலிருந்து விடுபடுவதற்கு எப்படி மக்களை தெளிவு பெற வைப்பது என்ற முறையை சொல்லிக் கொடுப்பது தான் ஐயா வழிபாடாகும். மேலும் ஒருவர் மேல் அன்பு கொண்டு தர்மம் செய்வதும் ஒருவர் மேல் ஒருவர் அன்பு கொண்டு தர்மம் தருவதும் அன்பின் ஐக்கியத்தை பெருக செய்வதாகும். தான் அன்பி வழி ஐயா வழி என்று சொல்வார்கள். இந்த உலகில் இறைவனால் படைக்கப்பட்ட 84 லட்சம் பேதாபேத உயிரினங்கள் இருக்கின்றன. அத்தனை உயிர்களிடமும் அன்பு செலுத்தி நாம் வாழ வேண்டும். அவ்வாறு அன்பு செலுகின்ற போது அந்த அன்பே ஒரு தெய்வீக அருள் பெறுவதற்கு வழிவகுத்துவிடும். ஒரு தர்மம் நாம் செய்கின்ற போது ஐயா வந்தார், ஐயாவே தர்மத்தை எங்கே நிகழ்த்தினார், ஐயாவே அந்த தர்மத்தை ஏற்றார் என்று அந்த தர்மம் செய்பவராக இருந்தாலும் சரி, தர்மம் பெறுபவராக இருந்தாலும் சரி, நான் என்ற அகந்தை இல்லாமல் எல்லாம் ஐயாவால் இங்கே செயல்படுத்தப்பட்டது என்ற ஒரு நிறையில் இங்கே செயல்படுத்துவது தான் ஐயா வழியில் நடைபெறுகின்ற தர்மமாகும். இதுவே ஐயா வழிபாட்டினுடைய நோக்கமும் ஆகும். எப்போதும் மனதில் அன்பு பெருக செய்வதும் அந்த அன்பை ஐயாவுடைய நினைவோடு ஒருவருக்கொருவர் பகிர்ந்து அங்கே வாழ வழிவகுப்பதே ஐயா வழிபாட்டினுடைய பலனாகும். ஆதியில் ஏகமொரு வரமான ரூபத்தில் எங்கும் நிறைந்து ஏக சொரூபியாக எம்பெருமான் அங்கே ஒரு தெய்வ சக்தியாக விளங்கினார். பிறகு இந்த உலக பிரபஞ்ச தோற்றத்தின் போது அந்த பல தெய்வ சக்திகளாக அந்த பரபிரம்மம் என்ற நிலையிலிருந்து இறைவன் உலக இயக்கத்தின் காரணமாக அந்த உலகத்திற்கு ஒரு இயக்கத்தை உருவாக்குவதற்காக பல தெய்வ சக்திகளாக அங்கே பிரிந்தார். மீண்டும் அந்த ஒரு அனைத்து தெய்வ சக்திகளும் அந்த பரபிரம்மம் என்ற நிலையில் ஒன்றிணைந்து அதன் பிற்பாடு ஐயா வைகுண்டர் என்ற நிலையோடு இந்த கலியுகத்திலே அந்த பரபிரம்மத்தினுடைய முழு நிலையில் இருக்கின்றது. ஐயா வைகுண்டர் தன்னுடைய அவதாரத்தின் மூலம் தன்னுடைய பல தெய்வ சக்திகளை ரூபங்களை எல்லாம் ஒடுக்கி ஒரு தெய்வ சக்தியாக மக்களுக்கு அங்கே விளக்கி காட்டுகின்றார். இதை தான் ஐயா வழி ஒரு தெய்வ கோட்பாட்டை மையமாக கொண்டுள்ளது என்று நாம் சொல்லுகின்றோம். ஏன் ஐயா வழிக்காரர்கள் பிற வழிபாட்டிற்கு செல்லக்கூடாது என்பதற்கான காரணமும் இதுவே. ஏனென்றால் அந்த பரபிரம்மத்துக்குள் இருந்து பிரிந்த இறை சக்தியானது இப்போது பல ரூபங்களில் இங்கே முந்தைய யுகங்களில் வழிபாடுகள் செய்யப்பட்டு வந்தது. இப்போது இந்த கலியுகத்தில் ஐயா வைகுண்ட அவதாரத்தின் மூலம் அத்தனை தெய்வ சக்திகளையும் ஒன்றிணைத்து தனக்குள்ளே ஐக்கியப்படுத்திவிட்டு பரபிரம்மம் என்ற நிலையில் இருந்து ஒரு ஜோதி ஸ்வரூபனாக அங்கே மக்களுக்கு வழிகாட்டுகின்ற காரணத்தினால் பல தெய்வங்களையோ
பிற வழிபாட்டு முறைகளையோ இப்போது இந்த கலியுகத்தில் பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் இதற்கு முந்தைய யுகங்களில் அசுரர்கள் அங்கே ஒவ்வொரு உருவத்தோடு இருந்தார்கள். கிரேதாயுகத்திலே தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் 2 லோகங்களுக்கிடையே பிரச்சனை இருந்தது. அப்போது கந்தனாக எம்பெருமான் அவதாரம் எடுத்திருந்தார். திரேதாயுகத்திலே 2 ராஜ்யங்களுக்கிடையே சண்டை இருந்தது. ராமனாக அவதாரம் எடுத்து தீமையை வதம் செய்தார். துவாபராயுகத்திலே ஒரு குடும்பத்திற்குள் அங்கே பிரச்சனை தீமைகள் வளர்ந்திருந்தது. அதை கண்ணனாக கிருஷ்ணராக இருந்து அந்த தீமைகளை எல்லாம் அழித்தார். கலியுகத்திலே ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் இருக்கின்றது. கலியானது ஒரு தீய எண்ணமாக மக்களுடைய மனதிலே இருக்கின்றது. இந்த மக்களுடைய மனதிலே இருக்கின்ற தீய எண்ணத்தை நாம் அகற்ற வேண்டுமென்றால் ஒவ்வொரு தனி மனிதனும் முயன்றால் மட்டும்தான் முடியும். அதற்கு எந்தவித புற வழிபாட்டு முறையும் அங்கே பலன் தர போறது இல்லை. இதைதான் ஐயா வைகுண்டர், உனக்குள் நான் எந்நாளும் உயிருக்குயிராய் இருக்கின்றேன், உன்னுள் என்னை கண்டுகொள் என்பதற்காக நமக்கு கண்ணாடி என்ற ஒரு வழிபாட்டு முறையை அங்கே வகுத்து தந்தார். உன்னை நீயே பார்த்துக்கொள், உன்னுள் நான் இருக்கின்றேன், உன்னுள் இருக்கின்ற அந்த மாயையை நீ அகற்றி விட்டாயானால் உன்னுள் என்னை காணலாம் என்பதை நமக்கு இங்கே வகுத்து காட்டியிருக்கின்றார். இதைதான் ஐயா வழியை பின்பற்றி வருகின்ற மக்கள் இன்றளவும் கடைபிடித்து வருகின்றார்கள். ஐயா வழியினுடைய வேத ஆகமம் அகிலத்திரட்டு அம்மானே ஆகும். ஐயாவழி வேத ஆகமத்தில் உலகம் தோன்றியது முதல் யுகங்களை படைத்து ஆண்டதுவும் இந்த 6 யுகங்கள் அழித்து 7வது இந்த கலியுகத்தில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்ற வாழ்வியல் நெறிமுறைகளையும், அடுத்து வரக்கூடிய தர்மயுக வாழ்வு, அந்த தர்மயுக வாழ்வை பெற வேண்டுமென்றால் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்ற செய்திகளையும், நாம் அகப்பகையின் காரணமாக மனதிலே தீமைகளை வளர்த்தால் எப்படி அழிவு வரும் என்ற நீதிகளையும், ஒவ்வொரு அசுரர்களுடைய அழிவுகளின் மூலம் யுகா யுகங்கள் தோறும் நமக்கு எடுத்துக்காட்டி இங்கே வகுத்து தந்திருக்கின்றார். மேலும் ஒவ்வொரு யுகங்களிலும் நாராயணரே தன்னுடைய அவதாரத்தை நிகழ்த்தி இருக்குகின்றார் என்பதை நமக்கு தெளிவாக இந்த அகிலத்திரட்டு அம்மானையிலே எடுத்து கூறியிருக்கின்றார். இந்த நாராயணர் எடுத்த 10வது அவதாரம்தான் வைகுண்ட அவதாரம். மற்ற ஆகமங்கள் இங்கே நமக்கு கல்கி அவதாரம் நிகழ இருக்கின்றது என்று சொல்லியிருக்கின்றன. ஆனால் வைகுண்டரே அந்த கல்கியாக வந்திருக்கின்றார் என்பதை அகிலத்திரட்டு ஆகமும் நமக்கு தெளிவாக விளக்குகின்றது. இவ்வாறு ஐயாவழி ஒரு சமத்துவத்தின் தத் ரூபமாகும். இது ஒன்று சொல்வதை ஒன்று கேட்டு நிரப்பாக இருக்க வேண்டும் என்று ஐயா ஒரு சமத்துவத்தை போதித்திருக்கின்றார். ஐயாவழியில் ஜாதி பேதமில்லை, மத பேதமில்லை, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பேதமில்லை, பார்முடி மன்னரும் குடிமக்களும் ஒன்றே, யாரும் யாரை விட உயர்ந்தவரென்றோ யாரும் யாரை விட தாழ்ந்தவரென்றோ எந்த பேதமும் இல்லை. காரணம், எல்லா உயிர்களுக்குள்ளும் இறைவன் உயிராக இருக்கின்றார். அப்படி இருக்கின்ற போது எது உயர்ந்தது எது தாழ்ந்தது என்ற பாகுபாடில்லை. ஆனால் மக்களின் மனநிலையை வைத்து உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற, அதாவது நல்ல எண்ணம் உடையவர்கள் உயர்ந்தவர்களாகவும் அங்கே களிமாய எண்ணங்கள் உடையவர்களே தீயவர்களாகவும் இங்கே வேறுபடுத்தி பார்க்கப்படுகின்றது. ஆனால் ஐயா வைகுண்டர் அனைத்து உயிர்களையும் தர்மயுக வாழ்விற்கு அழைத்து செல்வதற்கே இந்த ஆகமத்தின் மூலம் நமக்கு வழிகாட்டி இருக்கின்றார். அது மட்டுமல்ல, பார்முடி மன்னரும் குடிமக்களும் சரிசமமே என்ற நிலையை இந்த உலகிற்கு உணர்த்துவதற்காக எல்லோருக்கும் அந்த மகுடம் என்று சொல்லக்கூடிய தலப்பாகையை அணிவித்து அதை நீங்கள் பின்பற்றி வாருங்கள் என்று கூறியிருக்கின்றார். அதோடு அனைத்து உயிரும் ஐயாவினுடைய அம்சமே. ஆகவே அனைவரும் ஒருவருக்கொருவர் நீங்கள் எப்போது எங்கே சந்திக்குகின்ற போதும் ஐயா உண்டு, ஐயா துணை, ஐயாவே நம்மோடு இருக்கின்றார் என்ற உணர்வோடு நீங்கள் வாழ வேண்டும். இவ்வாறு இதை மக்களுக்கு ஐயா உபதேசித்து வந்தார். ஐயா உபதேசித்துள்ளபடி
தனக்குரிய உரிமைகள் அனைவருக்கும் பகிர்ந்து அளித்து தெய்வத்திலும் அந்த தெய்வீகத்திலும் சமத்துவத்தை அங்கே நிறுவியுள்ளார். இவ்வாறு ஐயாவழியானது ஏக சமத்துவத்தின் ஒரு ஆணிவேராக திகழ்கிறது. ஐயாவழியில் வந்து ஐயாவை வணங்கினால் அனைத்தையும் வணங்கியதற்கு சமமாகிவிடும். இன்னொரு தனி தெய்வத்தை நாம் தனியாக வணங்க வேண்டிய அவசியமில்லை. குலதெய்வ வழிபாடு என்று நாம் தனியாக செலுத்த வேண்டிய அவசியமில்லை. ஐயாவை நாம் எந்த எந்த நாமங்களில் இதற்கு முன்பு நாம் வழிபட்டு வந்தாலும் அனைத்தும் அவருக்குள் ஐக்கியமாகி இருக்கின்ற காரணத்தினால் அனைத்து சக்திகளையும் நாம் ஐயாவை வழிபடுகின்ற போது வணங்கியதற்கு சமமாகிவிடும். ஆகவே இந்த ஐயா வழி என்பது ஐயா வகுத்து தந்த அந்த நெறியான வாழ்க்கைக்கு வாழ்வதற்கு நாம் அதை பின்பற்றி வாழ்வதற்கு தயாராகி விட்டோம் என்றால், அங்கே ஐயா வழிக்கு ஏற்புடையவராக மாறிவிட்டோம் என்றால் அனைத்து நன்மைகளும் அனைத்து சிறப்புகளும் நமக்கு இங்கே கிடைக்கும் என்பதை ஐயா கூறியிருக்கின்றார். மேலும் ஐயா வழியானது ஒற்றுமையை உருவாக்குவதே லட்சியமாக கொண்டுள்ளது. ஆகவேதான் ஒரு தெய்வம், ஒரு வேதம், ஒரு நீதம், ஒரு நினைவு, ஒரு குடை, ஒரு அரசு, ஒரு புத்தி என்ற கோட்பாடை ஒருமைப்பாட்டினுடைய பெருமையை உணர்த்தும் விதத்தில் அமைந்துள்ளது. இதுவே ஐயா வழியினுடைய தனி சிறப்பாகும். நாராயணரின் 10வது அவதாரமாகிய வைகுண்ட சுவாமி தன்னுடைய அவதாரத்தின் மூலம் இந்த கலியுகத்தில் மக்களுடைய மனதில் இருக்கக்கூடிய இந்த கலி என்ற மன மாசை அகற்றுவதற்காக அங்கே கூறப்பட்ட நெறிமுறைகளை கடைபிடித்து வாழ்வதுதான் ஐயா வழியாகும். இதுவே ஐயா வழி என்று நாம் இன்று கூறி வருகின்றோம். ஐயா வழியை பின்பற்றுகின்றவர்கள் எல்லா உயிர்களிடம் அன்பு செலுத்த வேண்டும். உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு பார்க்கக்கூடாது. நீ நான் என்ற அந்த ஆணவ நிலை இருக்கக்கூடாது. நான் என்ற ஆணவமோ கோபமோ பொறாமையோ பேராசையோ வஞ்சகமோ சூதுவாதான எண்ணங்களோ இருந்தால் ஐயா வழிக்கு ஏற்புடையவராக இருக்க முடியாது. ஐயா வழிக்கு ஏற்புடையவராக இருக்க வேண்டும். ஐயா சொன்ன நெறியை கடைபிடிக்கக்கூடியவராக இருக்க வேண்டும் என்றால் அன்பு, பொறுமை, தர்மம் இந்த 3ஐயும் ஆயுதமாக எடுத்து அங்கே வாழ வேண்டும். ஏனென்றால் கலி என்றால் அங்கே வேறு எதுவும் கிடையாது. கலி என்பது ஒரு மாயை. அந்த மாயையை அழிப்பதற்காக அவதாரம் எடுத்தவர் தான் ஐயா வைகுண்ட சுவாமிகள். ஆகவே அவர் காட்டிய அந்த கலிமாயை வெல்ல வேண்டுமென்றால் எந்த விதமான அம்புக்கணைகளோ ஆயுதங்களோ தேவையில்லை. மானமாக வாழ்ந்தால் மாளும் கலி தன்னாலே என்று ஐயா சொல்லியிருக்கின்றார். ஆகவே இந்த கலி அழிக்க வேண்டுமென்றால் ஒவ்வொரு தனி மனிதராலும் முடியும். அது எப்படி நீங்கள் முடித்து காட்ட வேண்டும் என்பதை தான் ஐயா நமக்கு அழகாக வகுத்து தந்திருக்கின்றார். இந்த அகிலத்திரட்டு அம்மானை அருள்நூல் மூலம் நமக்கு அந்த கலியை வெல்வதற்குரிய வாழ்வியல் நெறிமுறைகளை வகுத்து அதை நீங்கள் கடைபிடித்து வர வேண்டும் என்பதை வழிபாட்டின் மூலமும் வாழ்க்கை ஒழுக்கங்கள் மூலமும் தர்ம நெறியை அங்கே பின்பற்றி வாழ்வது மூலமும் அங்கே செயல்படுத்தி வாருங்கள் என்று நமக்கு வகுத்து காட்டியிருக்கின்றார். இவ்வாறு ஐயா வகுத்த நெறிமுறைகளை பின்பற்றி வாழ்வதுதான் ஐயா வழியாகும். ஐயா உண்டு.